வணக்கம். நம்ம எல்லாரும் கேட்குற கேள்வி, சம்ஸ்கிருதம் எதுக்கு படிக்கணும்? ஏன் படிக்க வேண்டும்? இப்ப தமிழ்ல நம்ம எழுதுறது ஒரு விதமா எழுதுறோம். பேசும்போது இப்ப நான் எப்படி பேசுறேன்? சம்ஸ்கிருதம் ஏன் படிக்கணும்? அப்படி நான் சொல்றேன். ஆனா எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்கேன்? சம்ஸ்கிருதம் ஏன் படிக்க வேண்டும்? இப்படி நம்ம யார் கூடயும் பேசுறதில்லை. ஆனா எழுதும்போது இப்படி நம்ம எழுதுறோம். ஸோ தமிழ்ல வந்து இந்த பேசுறது, எழுதுறது அப்படிங்கிறது மாறிண்டே இருக்கு. நம்ம ஒரு 2000 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா, பலவிதமான எழுத்துக்கள் ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தது. கல்வெட்டுக்கள், அந்த எழுத்துக்கள், திருக்குறள்ல இருந்த எழுத்துக்கள், கம்பராமாயணத்துல இருந்த அந்த எழுதுற விதம், காவியமா எழுதுறது, டெக்ஸ்ட்டுன்னு இப்படி பல விஷயத்த பார்த்தோம்னா, இப்ப கழிஞ்ச 100 வருஷமா பலவித மாற்றம். அதுலேயும் இப்போ கழிஞ்ச 20, 25 வருஷமா தமிழ் ரொம்ப அது வந்து சினிமா டயலாக் மிக்ஸ் பண்ணாம தமிழே பேச முடியாதுங்கிற அளவுக்கு தமிழ்ல அப்படி பல மாற்றங்கள் வந்துருது. ஆனா நம்ம இன்னைக்குள்ள இந்த தமிழ் நாலெட்ஜை வச்சுண்டு நம்ம திருக்குறளையோ இல்லைன்னா சீவக சிந்தாமணி, இன்னா 40, இனியவை 40 இப்படி அஹ், பல விஷயங்களை நம்ம படிக்க போனோம் அப்படின்னா நமக்கு அந்த தமிழே புரியாது. நமக்கு தமிழ் தெரிஞ்சவாளுக்கே அந்த தமிழில் உள்ள இலக்கியங்கள் புரியாது அப்படிங்கிற நிலை இருக்கு. ஆனால் சமஸ்கிருதத்தில் எல்லாமே சமஸ்கிருதத்தில் எப்படி எழுதியிருக்கோ அது அப்படியே தான் இருக்கு. அதில் பல மாற்றங்கள் வரல. வேதத்தில் எழுதியிருக்கிற சமஸ்கிருதம் அது ஒரு விதமான சமஸ்கிருதம். வேதம் இல்லாமல் லௌகிகம்னு சொல்கிறது, ரெண்டு விதமாக சொல்கிறது. வைதிக சம்ஸ்கிருதம், லௌகிக சம்ஸ்கிருதம் அப்படின்னு. வேதத்தில் இருக்கிற சமஸ்கிருதம் ஒரு மாதிரி, அதுக்கு சில ரூல்ஸ் கிராமர்ஸ் அது தெரியணும். அது வேதம் தெரிஞ்சவா மூலமாக தான் படிக்கணும். குரு மூலமாக தான் படிக்கணும். நம்மளா புஸ்தகத்தை எடுத்து அப்படி படிக்க முடியாது. அப்படி படித்தா நம்ம தப்பு தப்பாக என்னத்தையோ புரிஞ்சுட்டு இன்றைக்கி எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க. அந்த மாதிரி அப்படி அது அர்த்தம் வந்துடும். ஸோ அந்த படித்த நல்லா தெரிஞ்ச இப்படி பரம்பரையானா ஒரு குரு மூலமாக ஒருத்தர் சொல்லி கொடுத்து அவர் பெரியவராகி படித்து குருவாகி அதுக்கப்புறம் அவர் பாடம் நடத்தி அதில் சில பேர் குருவாகின்னு இப்படி பரம்பரையாக அந்த விஷயத்தை அப்படி கேரி ஃபார்வேர்டு பண்ணணும். அந்த நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த மெத்தடில் தான் கேரி ஃபார்வேர்டு பண்ணணும். அதனால் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ இன்றைக்கி எத்தனையோ பேர் விளையாட்டாக செய்கிறா. திருக்குறளையே வந்து அவ இஷ்டத்துக்கு என்னமோ எழுதி திருக்குறளுக்குள்ள கௌரவத்தை குறைக்கிறான். இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். அதே மாதிரி பல மேடை பேச்சாளர்கள் பலவித காவியங்களில் உள்ளதை என்னத்தையோ கோட் பண்ணி அதை எப்படியோ வந்து மக்கள் சிரிக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாமோ பேசுகிறான். ஆனால் சமஸ்கிருதத்தில் உள்ள கிரந்தங்களை படிக்கும்போது யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டான். ஏன்னா அதை நம்மளாக போய் அசுத்தம் பண்ணக்கூடாது. அது சுத்தமாக இருக்குது, அதை போய் நம்ம அசுத்தம் பண்ணக்கூடாது. ஸோ இது சமஸ்கிருதத்தில் உள்ள அடிப்படையான ஒரு கோட்பாடு. வேத சாஸ்திரம், இதிகாச புராணம். வேதம் 4 விதமான வேதம். சாஸ்திரம்னா பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு. அது சாஸ்திரம்னா சயின்ஸ் மாதிரி. எப்படி சயின்ஸில் வந்து இப்போ ஃபிசிக்ஸு அப்படின்னு ஒன்று எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஆப்டிக்ஸு அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், இப்படி தனித்தனி டாபிக் இருக்கிற மாதிரி சாஸ்திரங்கள் ஒன்னொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றினது. ஸோ வேத சாஸ்திரம், இத்திஹாசம்னா ராமாயணம் மகாபாரதம்ங்கிறது இத்திஹாசம். புராணங்கள் 18 விதமான புராணங்கள், அதுக்கு சமஸ்கிருதத்தில் அஷ்டாதச புராணானி அப்படி சொல்கிறது. ஸோ இந்த பல புராணங்களில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அது ரொம்ப கஷ்டமாகவும் புரியாமல் இருக்கிறதுனாலையும் இன்னொருத்தர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அதில் உள்ள விஷயங்களை அடிப்படையாக வச்சு சுலபமாக கதைகளோட உதாரணங்களோட, ஏன்னா நமக்கு நேரடியாக இந்த மாதிரி இப்போ நான் படம் நடத்துகிற மாதிரி
வெறுமனே ஒரு பவர் பாயிண்ட்டை வச்சுட்டு படம் நடத்தினோம்னு சொன்னால் அது நமக்கு புரியாது. ஸோ அது ஒரு சினிமா மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு கதையாக சொல்லி அதை நம்ம எல்லாரும் பார்த்து, ஸோ அப்படி அந்த கதையோடு சேர்ந்து அந்த விஷயத்தை கிரகிக்கும்போது நமக்கு அந்த விஷயம் ஆழமாக பரியறது, அந்த கதைகளில் உள்ள கேரக்டர் பதியறது. அதனால் அடிப்படையில் நமக்கு அந்த நியாயம், தர்மம், ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நம்ம பவர் பாயிண்டெல்லாம் போட்டு ஒருத்தருக்கு புத்தியில் வராது. ஸோ அவளுக்கு அது மனசில் பதிஞ்சு அந்த புத்தி வரும். அதனால் வேதசாஸ்திர, இத்திஹாச, புராணம் இதையெல்லாம் படிக்கணும்னா இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. சமஸ்கிருதத்தில் எழுதுறது, படிக்கிறது, பேசுறது எல்லாமே ஒரே மாதிரி தான். எப்படி எழுதியிருக்கோ அப்படியே படிக்கணும், எப்படி படிக்கிறோமோ அப்படியே பேசுகிறோம். அதனால் ஒரு தரம் நம்ம அதை நல்லா படித்தோம், புரிஞ்சுட்டோம் எழுத்துக்களை அப்படின்னா, அதுக்கப்புறம் பலவித டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டு 1000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளால் படித்து புரிஞ்சிக்க முடியும். எப்படி நான் சொன்ன ஆரம்பத்தில், இன்னைக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சவா, தமிழ்நாட்டில் இருக்கிறவா, பள்ளிக்கூடம் காலேஜு போகிற குழந்தைகளுக்கு நம்ம கம்பராமாயணத்தை கொடுத்தோம்னா, இல்லைன்னா திருக்குறளை கொடுத்தோம்னா அவளால் சொந்தமாக படித்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவள் இன்னைக்கு பேசுகிற பேச்சு, எழுதுறது, இதுவும் அந்த திருக்குறளில் இருக்கிற, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறன்னு இந்த மாதிரி இலக்கியங்களில் உள்ள வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் சமஸ்கிருதம் படிக்கிற ஆரம்பம் பண்ணி எழுத்துக்களை படித்து வார்த்தை, வாக்கியம்னு இப்படியெல்லாம் அந்த அடிப்படை விஷயங்கள், அந்த மொழி சம்பந்தமான அடிப்படை விஷயங்களை படித்து தெரிஞ்சின்றதுக்கப்புறம் அவள் இந்த புராணத்தை நேரடியாக படிக்கலாம், இந்த ராமாயண இதிகாசத்தை நேரடியாக படிக்கலாம். ஆனால் மேலோட்டமாக அதை படித்து புரிஞ்சிக்காம பரம்பரையாக அதை படித்து பெரிய ஸ்காலர்ஸ், நல்ல அறிஞர்கள் அவள் எப்படி விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கா, அந்த விளக்க உரைகளோடு சேர்ந்து நம்ம படிக்கும்போது, ஓ இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கணும், இப்படி புரிஞ்சுக்கணும்னு நம்ம படிக்கலாம். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சமஸ்கிருதம் படித்தோம் ஒரு தரம் நல்லா அப்படின்னா, அடிப்படையை நல்லா, அடிப்படைன்னு நான் சொல்கிறது இந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர், இந்த சமஸ்கிருத மொழி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதைத்தான் நான் இது வரைக்கும் பண்ணின எல்லா கோர்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் அடித்தளம். அது புரிஞ்சிருதுன்னா எல்லா கிரந்தத்துலேயும் அதே ஸ்ட்ரக்சரில் தான் எல்லாம் எழுதியிருக்குங்கிறதுனால நம்மளாலேயே ராமாயணத்தை, மகாபாரத்தை, பகவத்கீதை, இந்த மாதிரி புராணம்லாம் படிக்க முடியும். ஸோ இதில் உள்ள விஷயங்கள் அது வெறும் கதை கிடையாது. அதில் பல விஷயங்களை நமக்கு நான் சொன்ன மாதிரி நேரடியாக புஸ்தகமாக, வாக்கியமாக, இப்போ ஔவையாரோட ஆத்திச்சூடி அதை நேரடியாக படித்து அதிலிருந்து நமக்கு அது சிம்பிள் தான். 2 வாக்கியம் 2 வார்த்தை 3 வார்த்தையில் ஒரு வாக்கியமாக இருக்குது. ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு கதையாக சொல்லி, எப்படி இந்த பஞ்சதந்திராவில் ஒரு கதைகளை சொல்லி, இந்த குணம் இருக்கக்கூடாது, இப்படி ஏமாற்றக்கூடாது, இப்படி நமக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும், இந்த மாதிரி நம்ம மைண்டில் அந்த சிந்தனைகளை வளர்க்கறது அந்த பஞ்சதந்திர கதைகள் தான். அது மாதிரி இந்த புராணத்தில் உள்ள பல கதைகள் இந்த வேதத்தில் உள்ள அடிப்படையான தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படிங்கிற இந்த 4 விதமான தேடுதல், இதை நம்ம சமஸ்கிருதத்தில் நிறைய கிரந்தங்களில் இந்த பேஸ் பண்ணித்தான் இதிகாசம், புராணம், காவியமே இருக்குது. காளிதாசர் எழுதின காவியங்கள் எல்லாம் அது வெறும் ரொமான்டிக் காவியம் கிடையாது. அதுலேயும் இந்த நியாய தர்மங்கள்லாம் பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டெக்ஸ்ட் அதை படித்து புரிஞ்சுக்கணும்னா நமக்கு சமஸ்கிருதம் தெரியணும். பல சாஸ்திரம்னு சொன்னேன். நாட்டிய சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், கணித சாஸ்திரம், காவிய சாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம், இப்படி பல சாஸ்திரம் இருக்குது. இப்படி எல்லா சாஸ்திரங்களை பேஸ் பண்ணித்தான் அதிலிருந்து தான் விஞ்ஞானம் வளர்ந்து வந்திருக்கு. நம்ம இன்னைக்குள்ள விஞ்ஞானம், நம்ம என்னமோ ரொம்ப பெரிய மனுஷாலாம் கெட்டிக்காரா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள விஞ்ஞானம்ங்கிறது எது? கழிஞ்ச 500 வருஷமாக உள்ள விஞ்ஞானம். 500 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் யார் எங்கே படித்தா, என்ன படித்தா, அவள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படித்தாளா, எங்கே ஸ்கூல் இருந்தது? கொஞ்சம் அப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா 1000 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எல்லாரும் எதை படித்தா? அவள் இந்த
சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் இதை மாத்திரம் படிச்சுட்டு இருந்தாளா? இந்த கட்டிடக்கலை அவளும் இந்த ஆயுர்வேதம் இதெல்லாம் படித்தாள். அவள் எப்படி படித்தா? அது எல்லாம் எதில் இருந்தது? ஸ்கூலு யார் நடத்தின்னு இருந்தா? அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில், பாரத தேசத்தில் எல்லா விதமான சயின்ஸு, அது ஃபிலாசபி, வேதம், அது சம்பந்தமான காவியம், இதிகாசம், சாஸ்திரம், இப்படி எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருந்து தான் அந்தந்த மொழிக்கு அது வந்திருக்கு. அதை பல பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் பல ஆராய்ச்சியில் பண்ணி சொல்லியிருக்கா. நம்ம யாரை ஃபாரின் சயின்டிஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, வெஸ்டர்னர்ஸ் அப்படின்னு, மேற்கத்திய நாட்டில் உள்ளவா, அவள் எல்லாருமே இதிலிருந்து தான் பல விஷயங்களை எடுத்து கையாண்டிருக்கான்னு அவளே சொல்கிற மாதிரிலாம் நிறைய நெட்டில் அப்படிலாம் இருக்குது. அதனால் எல்லா விஷயங்களையும் நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். அதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம படித்து தெரிஞ்சிக்கும் போது தான் நமக்கு உண்மையான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம நாட்டில் நம்மளே படித்த பல விஷயங்கள், நம்ம கண்டுபிடிச்ச பல விஷயங்கள், ஆனால் அந்த காலத்தில் உள்ள மெத்தடு வேறு மாதிரி. ஸோ அதனால தான் சொன்னேன், இதை படிக்கும்போது தான் நமக்கு கிளாரிட்டி வரும். அது இல்லாமல் யாரோ கொஞ்சம் படிச்சுண்டு அவங்க அதை தமிழ் மொழியிலையோ கன்னடா மொழியிலையோன்னு வேறு மொழியில் எழுதி, இல்லைன்னா மேடையில் பேசின்னு இப்படி என்னமோ பேசும்போது அவங்க புரிஞ்சின்றதை தான் நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிறோமே தவிர கிரந்தத்தில் உள்ளதை நம்ம கேட்கலைங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதனால நீங்களாத்தான் கிரந்தத்தை படிக்கணும். அப்பந்தான் உங்களுக்கு உண்மையான அறிவு வரும். இல்லைன்னா அடுத்தவன் சொல்லி கொடுத்த அறிவு தான் உங்களுக்கு வரும். நான் இப்போ கிரந்தத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, மொழியில் உள்ள அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிக் கொடுக்குறேன். அதை சொல்லிக் கொடுத்தா நீங்களே படிக்கலாமே, அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல சாஸ்திரங்களை படிக்கணும்னாலும் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். நியாய, வைசேஷிகா, சாங்கியா, யோகா, வேதாந்தா இப்படின்னு பலவிதமான மார்க்க தர்ஷனங்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங். இன்றைக்கி நம்ம சைக்காலஜி படிச்சுட்டு யாரோ டிவியில் பேசுகிறா, அவள் படித்த சைக்காலஜி 100-150 வருஷமாக உள்ள சைக்காலஜி தான். அப்படி சைக்காலஜி பார்த்தோம்னா பலவித ப்ராக்டிஸ்லாம் இருந்திருக்கு. பைத்தியம் பிடிச்சவாள்லாம் செயினை போட்டு கட்டி ஒரு அறையில் அடித்து இப்படிலாம் நடத்தியிருக்கா 100-150 வருஷத்துக்கு முன்னால். இப்போ தான் அவளுக்கு தனியாக ஆஸ்பத்திரி, அது இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு இப்படி பல விஷயங்கள் நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே புரிஞ்சுட்டு வரோம். ஆனால் பலவிதமான சிந்தனைகள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே சிந்திச்சு அதில் பல மார்க்க தரிசனம், இப்படி இந்த நியாய சாஸ்திரம் ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒரு பொருளை எப்படி தெரிஞ்சுக்கணும், அப்பட்டமாக எந்த ஆதாரத்தில் தெரிஞ்சுக்கணும், இப்படி நியாய வைசேஷிகா தர்ஷனம், சாங்கிய யோக தர்ஷனம். யோகம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி யோகாசனம் பண்ணலாம், முட்டு வலிக்காது முதுகு வலிக்காதுன்னு அப்படி அந்த யோகாசனத்தை ரொம்ப டைல்யூட் பண்ணி வச்சுருக்கா. ஆனால் யோகாசனம் அப்படிங்கிற அந்த யோக சாஸ்திரம் யோகாசனம்ங்கிறது டோட்டலாக வேறு. யோக சாஸ்திரம், பதஞ்சலியோட யோக சாஸ்திரமே டோட்டலி வேறு. அது சமாதி நிலையை அடைவதற்கு ஒரு மனுஷன் எப்படி என்னென்னலாம் அடிப்படை குணங்களோட அடிப்படை ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்படி அவன் பண்ணும்போது அவனுக்கு என்னென்ன சக்திகள்லாம் கிடைக்கும். இப்படி சாங்கியாங்கிறது இந்த உலக சிருஷ்டி, இந்த உலகம் எப்படி இயங்கிறது. வேதாந்தம் அப்படிங்கிறது பிரம்மன், ஜகத்து, ஜீவா, மோக்ஷா, இப்படி 4 விஷயத்தை தான் இந்த கம்ப்ளீட் வேதமே சொல்கிறது. ஜீவான்னா எல்லா ஜீவராசிகள், ஜகத்துனா இந்த உலகம், பிரம்மன் அப்படின்னா பரம்பிரம்மா. அந்த பரம்பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் கிடையாது, அவளுக்கும் மேலே இருக்கிற ஒரு பரம்பிரம்மா. மோக்ஷா அப்படின்னா என்னது? மோட்சம்னு சொல்கிறாள், சிவலோக பதவி, வைகுண்ட பதவி, அது மோட்சமா? சமாதி நிலையில் யோகம் பண்ணி இருக்கிறது மோட்சமா? பதார்த்தங்கள் விஷயங்களை தெரிஞ்சுண்டு அது மூலமாக நம்ம சிந்தித்து ஒரு கைவல்யம் அப்படிங்கிற அந்த நிலையை அடையிறது மோட்சமா?
இப்படி மோட்சம்னா என்ன? இல்லைன்னா இந்த உயிரோடு இருக்கிற இந்த ஜென்மத்திலேயே அஹ், அஹ், ஜீவன் முக்தகா, அப்படி அதுக்கு பேர் சான்ஸ்கிரிட்டில். ஜீவன் முக்தகான்னா உயிரோடு இருக்கும்போதே, இந்த உடல் உயிர் இந்த உலகத்தில் இருக்கும்போதே மனதளவில் நம்ம அந்த மோட்சம் அடைந்த ஞானி மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுறது, விவகாரம் பண்ணுறது. இப்படி நிறைய விஷயங்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிக்காம நம்ம வெறுமன கதை படித்து சினிமா படித்து சினிமாவில் யாரோ என்னமோ சொல்கிறது, இல்லைன்னா அரசியல்வாதிகள் என்னமோ சொல்கிறது, இல்லைன்னா ஒரு சித்தாந்தத்தை வச்சுட்டு பேச்சாளர்கள் என்னமோ சொல்கிறது, அவள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு சொல்கிறது, டிவியில் பல விஷயங்களை நம்மளை எக்ஸைட் பண்ணுற மாதிரி, நம்மளோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, நமக்கு உடனே ஒரு துவேஷமோ ஒரு சந்தோஷமோ இல்லைன்னா ஒரு உற்சாகமோ கோபமோ வர்ற மாதிரி, இப்படி எல்லாரும் நம்மளை ஆட்டி படைக்கிறா. நம்ம அந்த மனநிலையில் இருக்கோம். அதை எல்லாரும் என்கேஷ் பண்ணுறா. ஓகே, இவனை இந்த மாதிரி வச்சு நம்ம இதை வச்சு இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மனுஷன்தான் இருக்கிறதுலையே ரொம்ப அறிவாளி. அந்த அறிவு அவனுக்கு எதிலிருந்து வருது? இயற்கையாக அவனுக்கு வருது, கேட்கறதுலேருந்து பார்க்கறதுல இருந்துன்னு. ஆனால் இந்த சாஸ்திரத்திலேருந்து வர்ற அறிவு தான் அறிவு, வேற எந்த அறிவும் அறிவே இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன் அப்படின்னா, இது தெரிஞ்சதுக்கப்புறம் உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது ஒன்றுமே இருக்காது. இந்த உலகம் இயக்கம், இந்த மனுஷாளோட பிஹேவியர், ஏன் எல்லாரும் இப்படி இருக்கும், ஆசாபாசம்னு இப்படி, அதுக்காக நம்மளாம் சன்னியாசி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த கிரகஸ்தனா குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு நம்ம அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழறதுக்கு இந்த வேத சாஸ்திர இதிகாச புராண இந்த மார்க்கதர்ஷனம், நியாய வைசேஷிக சாங்கியா யோகா, இதெல்லாம் நமக்கு உதவி பண்ணும். அதை படித்தா தான் உங்களுக்கு தெரியும். அது படிக்காமல் பாடம் நடத்தி அந்த பாடம் நடத்தும் போது நமக்கு அது வாழ்க்கையில் சொந்தமாக அனுபவமாக நமக்கு புரியறதும், சும்மா ஒருத்தர் சொல்கிறத கேட்கறதும், இது ரெண்டுலேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி உபனிஷம் அப்படின்னு சொன்னால் வேதங்கள், இந்த 4 விதமான வேதங்களில் ஒரு போர்ஷன் ஆஃப் அந்த வேதத்தை ஒரு கர்மா, அப்படி சில கர்மா இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு கடைசியில் ஒரு பாகமாக இந்த உபனிஷம் அப்படின்னு, உபனிஷதம் அப்படிங்கிறது இந்த 4 விஷயங்கள், ஜீவா ஜகத்து பிரம்மன் மோக்ஷா, இந்த 4 விஷயங்களை ஆழமாக டிஸ்கஸ் பண்ணுற அந்த போர்ஷன் தான் உபனிஷதம். அதில் மெயினாக 10 உபனிஷதை ரொம்ப ஃபேமஸ், அதாவது ரொம்ப பிரபலமாக அந்த 10 உபனிஷத்தை எல்லாரும் படிக்கிறார். ஏன்னா சங்கராச்சாரியார் அந்த 10 உபனிஷத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார், விளக்க உரை எழுதியிருக்கார். அதனால தான் நம்மளாம் இன்றைக்கி அதை படித்து புரிஞ்சிக்க முடியாது. இல்லைன்னா நேரடியாக நம்மளால் அதை படித்து புரிஞ்சிக்க முடியாது. அப்படி பார்த்தா நம்ம பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பல விஷயங்களை நம்ம நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்தியாவில் அது பரம்பரையாக குருகுலம் மூலமாக குரு சிஷ்யா அப்படி சாதாரண மனுஷனாக ஃபேமிலியாக வாழ்கிற மனுஷா எல்லாரும் வீட்டில் அம்மா அப்பா அந்த குழந்தைகளுக்கு அதை கேரி ஃபார்வேர்டு பண்ணுறா, அந்த குழந்தைகள் அவள் கல்யாணம் குடும்பமாகி அதை கேரி ஃபார்வேர்டு பண்ணுறா. இப்படி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நம்மளோட எல்லா டெக்ஸ்ட்டும் நாலந்தா பல்கலைக்கழகம்னு அதை வேற இன்வேஷன் அப்படி அதை எரித்து இப்படி எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமும் பலவிதமான கிரந்தங்கள் இன்னும் இருக்குது. அதிலிருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த உபநிஷதம், வேதம் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மாதவாச்சாரியார் இவா 3 பேரும் 3 விதமான சித்தாந்தங்களை சொல்லியிருக்கா. ஸோ அவளும் வேதத்தை கோட் பண்ணித்தான் இதெல்லாம் சொல்லியிருக்கா. அதில் இந்த சங்கரரோட அத்வைதம் அப்படிங்கிற அந்த சித்தாந்தம் உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி இன்றைக்கி அது இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் சொன்ன பல விஷயங்கள் இன்றைக்கி இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸு, அஸ்ட்ரோஃபிசிஸ்ட்டு இவாள்லாம் அதில் சொல்லியிருக்கிறத இன்றைக்கி சொல்கிறா, அவள் கண்டுபிடிச்சிருக்கான்னு. அந்த மாதிரி பேரலல் யூனிவர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது.
இப்படியெல்லாம் இருக்கு. அ இந்த உலகமே வந்து ஒரு கான்ஷியஸா இருக்கு. இந்த உலகத்துல வந்து எல்லாரும் இன்னொரு இடத்துக்கு போறா இறந்ததுக்கு அப்புறம். இப்படி சயின்ஸ்லயும் ஒரு செக்ஷன் அந்த ஏரியால நெறைய கண்டுபிடிச்சுட்டு இருக்கா. அதுவும் இல்லாம பலவிதமான சாஸ்திரங்களை நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த சாஸ்திரத்திலேயே பல சாஸ்திரங்கள், அதோட விளக்க உரைகள் அப்படின்னு பலசையும் பலவிதங்களையும் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, காவியங்களை படிக்கிறதுக்கு, இதிகாசங்களை படிக்கிறதுக்கு, பகவத்கீதையை படிக்கிறதுக்குன்னு இப்படி எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுட்டா தான் நமக்கா நம்மளோட அறிவு, நம்மளோட அனுபவம், நம்ம வாழ்க்கை அனுபவம் மூலமா அந்த கிரந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது உண்மையான புரிதலா இருக்கும். அதுக்கு ஒரு அந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சவா சொல்ற லெக்சரை கேட்டு, அவள்கிட்ட சந்தேகத்தை கேட்டு, அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சரியான வழி. யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சுண்டு நம்ம பகவத்கீதையில் இப்படி சொல்லியிருக்கு, பகவத்கீதையில் இப்படி சொல்லியிருக்குன்னு நம்ம யார் சொன்னதையோ கேட்டு சொன்னோம் அப்படின்னு நம்மளே ஒன்றும் படிக்காம, யார் சொன்னதையோ இல்லைன்னா அதை மொழிபெயர்த்து படிக்கும்போது பல விஷயங்கள் அதில் அந்த மொழி தேர்ச்சி இல்லாதவா மொழிபெயர்த்தா அதில் பல விஷயம் தப்பான அர்த்தம் வரும். அதை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு புரியுமே தவிர, எப்படி நீங்களே நீச்சல் அடிக்கும் போது தான் நீச்சல் அடிக்கிற உள்ள கஷ்டம் உங்களுக்கு தெரியும். நீங்களே சைக்கிள் ஓட்டும் போது தான் சைக்கிள் ஓட்டுறதுல உள்ள கஷ்டம், சுகம் இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். ஒரு கிளாஸ் ரூமில் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறதை பற்றி சொல்லி நீங்கள் அதை கேட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறது கஷ்டம், சைக்கிள் ஓட்டுறது ஈஸின்னு நீங்கள் பேசுறது, அது எப்படி வந்து அது ஒரு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கேலித்தனமான விஷயமோ, அதே மாதிரி இந்த மாதிரி கிரந்தங்களில் உள்ள விஷயங்கள்லாம் நம்மளாவே படிக்காமல் யாரோ எழுதினதை படித்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அது தப்பான வழியில் நமக்கு ஒரு உருவகம் பண்ணி கொடுக்கும். இந்த விஷயங்களை பற்றி ஒரு ராங் இமேஜும் உண்டாக்கும் அப்படின்னு. அதுக்கும் அப்புறம் சமஸ்கிருதத்தில் வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பலவிதமான ஒற்றுமை இருக்கு. வேற்றுமை அங்கே இங்கே கொஞ்சம் இருக்கு, ஆனால் ஒற்றுமை தான் நிறைய இருக்கு. இரண்டுமே தொன்மையானது, ரொம்ப பழசானது. 2000 வருஷத்துக்கு முன்னால் தமிழ் இருந்தது, 2000 வருஷத்துக்கு முன்னால் சமஸ்கிருதமும் இருந்தது. ஒரே ஒரு மொழி தான் உலகம் முழுக்க இருந்தது அப்படி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவள் பேசிக்கிற விஷயங்கள். ஸோ பல மொழிகளோட மனுஷா வந்து ஒரு ஏரியாலேருந்து ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டுன்னு இப்படி மொழி எப்படி இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் எல்லாரும் பேசுகிறேன். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கழிஞ்ச 2-3 வருஷமாக பார்க்குறேன், தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் எல்லாரையும் ஜி அப்படிங்கிறா. வாங்க ஜி, என்ன ஜி அப்படின்னு. இந்த ஜி அப்படிங்கிறது ஹிந்தியில் நம்ம தமிழில் அவர்கள், சங்கர் அவர்கள் அப்படின்னா சங்கர் ஜி, முதல் மந்திரி அவர்கள் அப்படின்னா முதல் மந்திரி ஜி, இப்படி அங்கே சொல்கிறா. ஸோ அந்த ஜியோட அர்த்தம் என்னது? அவர்கள் மரியாதையாக ஒருத்தரை சொல்கிறது. இன்றைக்கி அந்த மொழி நம்ம தமிழோட சேர்ந்துருக்கு, எல்லாரும் பேசுகிறா, எல்லாரும் வாழ்க்கையில் வழக்கமாக உபயோகிக்கிறா. இப்படி மொழி இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து ஜிங்கிறது தமிழ் சொல்லா, வார்த்தை வெளியில் உள்ள சொல்லா, தமிழில் தான் இருக்குது. இப்படி நம்ம என்னமோ ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிட்டு அதனால் என்ன நமக்கு நன்மை, அதிலிருந்து என்ன கிடைக்க போகிறது? அடுத்தவங்களை வந்து நம்ம எக்ஸைட் பண்ண முடியும், அவ்வளவுதான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. ஆனால் நம்ம இலக்கியங்கள்லாம் பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி, மணிமேகலை, இப்படி பலவிதமான ஔவையாரோட இலக்கியம், திருவள்ளுவரோட இலக்கியம், தொல்காப்பியம், இப்படி பல இலக்கியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது தமிழுக்கு ரொம்ப ஒரு பெரிய மதிப்பும், அது ஒரு பெரிய ஆளுமை படைத்த ஒரு மொழியாகவும் பல வருஷங்களுக்கு முன்னாலேயே இருக்குது. அந்த நேரத்தில் சமஸ்கிருதமும் இருந்திருக்கு, தமிழும் இருந்திருக்கு. சமஸ்கிருதத்தில் பல தமிழ் வார்த்தைகள், தமிழில் உபயோகிக்கிற பல வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருக்குது, சமஸ்கிருதத்தில் உபயோகிக்கிற பல வார்த்தை தமிழில் இருக்குது. எந்த மொழியிலேருந்து எந்த மொழிக்கு போச்சுன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஓகே, இப்போ தமிழில் எப்படி காவியங்கள் இயற்றுறதுல, வாக்கியங்கள் அமைக்கிறதுல, இப்படி தமிழில்
இந்த வெண்பா இலக்கணம் திருவள்ளுவர் பண்ணினது அது ஒரு இலக்கணத்தில் இருக்குது. கம்பராமாயணம் ஒரு இலக்கண பிரகாரம் எழுதியிருக்கு. இந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் வேதத்தில் எழுதியிருக்கிறது பலவிதமான இலக்கண அடிப்படையில் தான் எழுதியிருக்கு. வேதம் எப்போ வந்தது, எப்போலேருந்து இருக்குது, இது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுலேயே இந்த காவிய முறைகள்லாம் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பழமையாக இருந்திருக்கும். அப்புறம் எழுத்து தமிழில் 2000 வருஷமாக தமிழ் எழுத்து மாறிண்டே இருக்கு. இந்த இடைக்காலத்தில் கழிஞ்ச 100 வருஷமாக மொழியில் ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறத ஒன்று உண்டாக்கி பலவித மக்களை ஒரு சைடாக பிரித்து அவளை சில மொழி படிக்க விடாத மாதிரி இந்த நாட்டு நடப்பு அப்படி இருந்திருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா 100-150 வருஷத்துக்கு முன்னால் பல தமிழ் அறிஞர்கள் இந்த சமஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தைகள் அதெல்லாம் உபயோகித்து பலவிதமான விளக்க உரைகள்லாம் எழுதியிருக்கா. சமஸ்கிருதத்தில் உள்ள கிரந்தங்களுக்கு நிறைய பேர் எழுதியிருக்கா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆழ்வார்கள் அப்படிங்கிறவெல்லாம் இந்த உபனிஷத்தில் இருக்கிறது, பகவத்கீதையில் இருக்கிறது, இந்த மாதிரி வேதத்தில் இருக்கிறதுன்னு பல புராணத்தில் இருக்கிறது, பல விஷயங்களை எல்லாம் அவள் தமிழ்லையே அதை மொழிபெயர்த்திருக்கா. ஆழ்வார் பாசுரம் அப்படி நம்ம சொல்கிறோமே, அது எல்லாம் தமிழ்லையே, அது சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறது அப்படியே தமிழில் இருக்குது. நீங்கள் அதான் சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த நம்ம பேசுகிறோமே, கிடுகிடுன்னு ஓடினா, வேகமாக போனால், இப்படி பலவிதமான அந்த தமிழ் பேசுகிற ஸ்டைலும் சான்ஸ்கிரிட் பேசுகிற ஸ்டைலும் எழுதுறது, வாக்கியங்கள் எழுதுறது. ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது அப்படியும் நம்ம தமிழில் சொல்லலாம். ஒரு ஊர், அதில் ஒரு காக்கா, இப்படியும் தமிழில் நம்ம சொல்லலாம். ஒரு ஊர் அப்படின்னா ஏக்கஹா கிராமஹா, இப்படி சான்ஸ்கிரிட்டில் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் தமிழுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் பலவிதமான பேச்சு வழக்கம், வார்த்தைகள், வாக்கிய வடிவமைப்பு இப்படி இருக்குது. எழுத்தில் தமிழில் தொல்காப்பியத்திலேயே வடமொழி எழுத்துக்களை நம்ம உபயோகித்து காவியம் எழுதலாங்கிற மாதிரிலாம் கூட இலக்கணத்தில் அப்படிலாம் ரூல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. என்னை விட நல்லா படித்த பெரிய ஆள் ஒருத்தர், நான் சில வீடியோ பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எது முதன்மொழிங்கிற இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ளேயே போக எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அந்த சர்ச்சையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நான் ப்ரூவ் பண்ணியாச்சு இதுதான் முதல் மொழின்னா நமக்கு என்ன கிடைச்சிது? அதனால் இதெல்லாம் படித்து இதிலிருந்து அறிவு இதனால் அமைதி இதனால் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இப்படி வந்ததுன்னா அதில் எனக்கு பிரயோஜனம் இருக்குது. ஸோ எது முதன்மொழி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஆதியந்தம் தேடுவோர் அதனை அறியார். எப்படி ஆதியந்தத்தை தேட முடியும்? இதைத்தான் புராணத்தில் ஒரு கதையாக சொல்லியிருக்கு. சிவனோட ஆதி எது, சிவனோட அந்தம் எது, இதை மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் பார்க்க போனா இப்படி நம்ம ஒரு கதையாக அதை நம்ம கேட்டிருக்கோம். அதில் என்ன அர்த்தம்? ஆதி அந்தம் அப்படிங்கிறது பிரம்மன் இந்த உலகத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியாத விஷயம். இன்றைக்கி சயின்ஸு அவள் டெலஸ்கோப்பையே ஆகாசத்தில் விட்டுருக்கா. அப்படி டெலஸ்கோப்பை ஆகாசத்தில் விட்டாலும் அதுவும் போயிட்டே இருக்குது, அது படம் வந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முடிவுங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் நான் ஆக்சுவலாக பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி கேள்விகளோ அந்த மாதிரி விஷயங்களையோ எங்கிட்ட கேட்காதீங்கோ. இல்லைன்னா அப்படி ஒரு பதிவு, அந்த மாதிரி ஒரு பிட் நியூஸு இதெல்லாம் எனக்கு அனுப்பாதீங்க. எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் கிடையாது. ஏன்னா இது இந்த வார்த்தை, இது இந்த மொழி அப்படின்னு எந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறோம்? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இப்போ திருக்குறளில் ஒரு வார்த்தை இருக்குது, அதனால இது தமிழ் வார்த்தை அப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருக்குறள் எழுதின காலத்தில் அது ஒரு வடமொழி சொல்லாக இருந்து தமிழர்களால் புழக்கத்தில் இருந்த சொல். இன்னைக்கு ஜி அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது. அது மாதிரி புழக்கத்தில் இருந்த வார்த்தையாக இருந்தால் அது தமிழில் தான் இருக்குது, அதனால் அது தமிழ் வார்த்தை அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி சான்ஸ்கிரிட்டில் ஒன்று இருந்ததுன்னா, சான்ஸ்கிரிட்டில் இது இருக்குது, இந்த கிரந்தத்தில் இப்படி வார்த்தை இருக்குது, அதனால் இது சான்ஸ்கிரிட் வார்த்தை அப்படி சொல்ல முடியாது.
சான்ஸ்கிரிட் உண்மைக்கும் அந்த காலத்தில் இருந்த பல மொழிகளோட இந்திய மொழிகளாக நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் மொழி சொல்கிறோமோ பிராந்திய மொழி அப்படின்னு, இந்த பிராந்திய மொழி எல்லாத்துலேயும் சமஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் உபயோகத்தில் இருக்குது. அதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஹிந்தியில். இப்போ கர்நாடகா, மலையாளா, இப்படி தெலுங்கு இதிலெல்லாம் பார்த்தா 80% வார்த்தைகள் சமஸ்கிருதத்தில் உள்ளது. அப்படியே அந்த மொழியில், ஆனால் வேறு அர்த்தமாக இருக்குது. சில இடத்துல ஸ்பெல்லிங் மாறி இருக்குது. இப்படி அந்த வார்த்தைகள் இருக்குது. தமிழில் நம்ம ஒரு 60-70% வார்த்தைகள் சமஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தைகள் இருக்குது. நான் என்னோடய பாடத்தை முழுசாக படிக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே படிக்க உங்களுக்கு அது தெரிய வரும். எவ்வளவு வார்த்தைகள் நம்ம தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒற்றுமை இருக்குது. அதனால் இது தமிழ் வார்த்தை, இது சமஸ்கிருத வார்த்தை, இந்த மாதிரி சர்ச்சை, இதுக்கு எந்த அடிப்படையும் இல்லாமல் நம்ம மொழிங்கிற ஒரு அபிமானத்தில், பெருமிதத்தில் மற்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. அதை கண்டுபிடிக்கிற விதம் என்ன? எந்த ஆதாரம்? ஆதாரம் அப்படிங்கிறது தான் ப்ரூஃப் இல்லையா? இப்போ நம்ம கல்வெட்டில் இருக்குனாலுமே கல்வெட்டில் அந்த காலத்தில் இந்த சொல் உபயோகத்தில் இருக்குங்கிறத தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, இந்த சொல் தமிழோடது தான் அப்படின்னு தமிழ் சொற்கள்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி எங்கேயாவது ரெக்கார்டு இருக்கா? இங்கே இருக்கிற சொல் எல்லாம் தமிழ் சொல், இந்த சொல் வேறு மொழியிலிருந்து எந்த வார்த்தையும் இல்லை, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மொழி, கலாச்சாரம், ஆடை, ஆபரணம், அலங்காரம், இந்த மாதிரி பல விஷயங்கள், பல ட்ரைபல், ட்ரைபல்னால் கூட்டம், ட்ரைபல்னால் இந்த கீழ் ஜாதி அப்படி அர்த்தம் கிடையாது. ட்ரைபல்னால் பல மனுஷா கூட்டமாக வாழ்கிறான். ஸோ இந்த பல கூட்டங்களோட மிக்சர் தான் பொதுவான எல்லா மனுஷாலும். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கோம்? இது தமிழ் கலாச்சாரமா? இல்லையே. ஆனால் 150 வருஷம் 500 வருஷம் கழித்து இன்றைக்குள்ள இந்த ஃபோட்டோவை பார்த்தா தமிழ்நாட்டில் இதுதான் ட்ரெஸ் முறைன்னு 500 வருஷம் கழித்து இருக்கிறவா தெரிஞ்சுப்பா. ஆனால் அது உண்மையான தமிழ்நாட்டு ட்ரெஸ் முறை இல்லையே, காவிய புராணங்கள் பிரகாரம். இப்படி யாருமே, அதனால்தான் சொன்னேன், வெறும் மொழி மாத்திரம் கிடையாது. மொழி, பேச்சு வழக்கு, உணவு, ஆடை, அலங்காரம், அப்புறம் நம்ம கொண்டாடுற ஃபங்க்ஷன், விசேஷங்கள், பண்டிகைகள், இது எல்லாமே மாறுறது. இன்றைக்கி நம்ம இந்த கணபதி ஃபெஸ்டிவலை ரொம்ப பெருசாக பெரிய பெரிய கணபதியை வச்சு ஊரோட தூக்கிண்டு போய் இப்படி ரொம்ப அதை பெரிய ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கி பெருசாக பண்ணுறோம். 100 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே. நான் தென்காசியில் பிறந்து வளர்ந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கணபதி சதுர்த்தின்னு இப்படி ஒன்றுமே கிடையாது. ஸோ பண்டிகை முறை மாறுறது, பழக்க வழக்கம் மாறுறது, உணவு மாறுறது. அதனால் எது எங்கேருந்து எப்போ மிக்ஸ் பண்ணி எப்படி மாறி இருக்கு, இதை யாராலையும் அழுத்தம் திருத்தமாக எந்த ஒரு ஆதாரத்திலையும் சொல்ல முடியும். எல்லாரும் அவங்கவங்களோட புத்திக்கு தகுந்த மாதிரி கணிக்க முடியும். ஊகை தான் அது, அது ஒரு கஸ் ஒர்க்கு தான். அதனால் அவசியமாக நமக்கு எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கிரந்தத்தில் உள்ள விஷயங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தமானதா, வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாது இந்த காலகட்டத்துக்கு நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னா அதை நம்ம லெட் அஸ் கீப் அசைட், அதை தள்ளி வச்சுட்டு இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வர்ற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இங்கே நான் சொல்லியிருக்கேன், மேலும் கற்றாரிடமிருந்து அறிக. என்னை விட நல்லா படித்தவா, நம்மளை விட நல்லா படித்தவா உலகத்தில் நிறைய பேர் இருக்கா. இந்த ஸ்ரீ ஆர் நாகசுவாமி அப்படிங்கிறவர் நம்ம இந்திய அரசாங்கத்தினால பத்மபூஷன் அவார்டு வாங்கினவர். இவர் ஒரு தமிழ்காரர். இவர் 40-50 வருஷமாக இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அகழ்வாராய்வு துறை, அதிலெல்லாம் வேலை பார்த்துருக்கார். நிறைய விஷயங்களை, நிறைய கல்வெட்டுக்கள், நிறைய ஓலைச்சுவடி இதெல்லாம் படிச்சிருக்கார். அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும், தமிழும் தெரியும். அதில் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைன்னு இப்படி அவர் படிச்சிருக்கார். நீங்கள் யூடியூப்பில் பத்மபூஷன் நாகசுவாமி அப்படி நீங்கள் செக் பண்ணினா பல வீடியோ இருக்குது. ஸோ அவரோட பேச்சை கேளுங்க. இந்த மொழி பற்றி சம்பந்தமானதுக்கு நான் சொல்கிறத கேட்காம அவர் சொல்கிறத கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில்
இந்த கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம், அதோட பாடத்திட்டம் எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.